கர்மயோகி பாதங்களை அறிவோம். எடுத்துக்கொண்ட சிந்தனைக்குரிய தலைப்பு தொழுகாரம் என்ற அவர்களுடைய நூல் கட்ட தொகுப்பிலிருந்து அகந்தை விரிவடைந்தால் வாழ்க்கை சுருங்கும், ஆன்மா மறைந்தால் வாழ்க்கை விரிவடையும் என்ற அகந்தை விரிவடைந்தால் வாழ்க்கை சுருங்கும், ஆன்மா மலர்ந்தால் வாழ்க்கை விரிவடையும் என்ற கற்றை. இப்ப என்ன ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, அறிவை நம்பாத ஆன்மாவை நம்பு. பல முறை திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதா, அன்னையை ஏற்றுக்கொண்ட நாம் பரிணாம பாதையில அடுத்த நிலைக்கு போறோம். மனிதர்களாக நாம் மனம் என்ற அறிவில் இருக்கிறோம். இது நான் பல முறை திருப்பி சொன்னதுதான். இது சிருஷ்டியில ஜடத்தில் இருந்த நுண்ணுயிர்கள், நுண்ணுயிர்கள் இருந்த ஐம்பொறியும் உள்ள உயிர்கள், அடுத்ததாக மனம்ங்கிற அறிவுடைய உயிர்கள் தோன்றின. அந்த மனம்ங்கிற அறிவு தான் நம்முடைய சாதனை அத்தனைக்கும் காரணமா இருக்கு. இப்போ இன்னைக்கு இங்க சிதம்பரத்துல தியான மையத்துல பேசுறத எங்கும் இல்லை உள்ள நண்பர்கள் இன்டர்நெட் மூலம் கேட்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை கனடாவிலிருந்து பனையப்பன் அவர்கள் இயக்குகிறார்கள், பதிவு செய்கிறார்கள், அதை வெளியிட்டு போட்டுகிறார்கள். இதெல்லாம் அறிவின் சாதனை தான், விஞ்ஞான அறிவுடைய சாதனை தான். ஆனா அதே அறிவுல குறைகள் நிறைய இருக்கு. அந்த குறைகள் நம்ம வளர்ச்சிக்கும் இதுக்கும் கிடையாது. அந்த அறிவுக்கு மேல இருக்கிற அறிவாக்கிய நமக்குள்ளேயே இருக்கிற அறிவு தான் ஆன்மா, உயரறிவு. அது டார்மெண்டா விழிப்படையாம இருக்கு. எல்லா மனிதர்களும் அந்த காலத்துல மிகப்பெரிய ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள், இவர்களுக்கு தான் விழிப்படைந்தது. இந்த விழிப்பை எல்லாருக்கும் கொடுத்து அந்த எல்லாரும் பயன்படுத்தணுங்கிற இந்த பூலோக வாழ்வு சொர்க்க வாழ்வாக மாற வேண்டும். அதான் அரவிந்தரும் அன்னையும் அவதாரப்படுத்தாங்க. நாம் இப்போ பேரொழியாக உள்ளொழிகிற அப்பாவுடைய நூலிலிருந்து நாம் தொடர்ந்து பல வாரங்கள் படித்தோம். எல்லோரும் யோகியாக முடியாமல் இருக்கலாம், பூரண யோகம் செய்ய முடியாமல் இருக்கலாம். அன்னை அரவிந்தர் கொண்டு வந்த யோக சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை பல வாழ்க்கையாக அதை மூணாக பிரிக்கிறார். அப்ப சாதாரண மனித வாழ்க்கை, யோக வாழ்க்கைங்கிறது யோக சக்தியை பயன்படுத்துகின்ற வாழ்க்கை, அடுத்தது யோகம் இருப்பது. இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது நம்முடைய அகந்தை தான். இந்த அகந்தைங்கிறத பற்றி புரிஞ்சுட்டு அது எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுது, அது எப்படி மாற்றி அகந்தை மையமான வாழ்க்கையை நாம் அன்னை மையமாக மாற்றுவது எப்படி தான் இந்த வாழ்வு சுருங்கி போகும். ஆனா அகந்தைதான் விரிவடைந்துட்டே இருக்குது. அதை எப்படி மாற்றுறதுங்கிறது தான் சிறிய கட்டுரையில பார்க்கணும். கர்வம், திமிர், ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், அலட்சியம் போன்ற குணங்களை நாம் அகங்காரம், ஆணவம், அகந்தை என்கிறோம். இது பொதுவாக சொல்றது. அகந்தை அகங்கிற சமஸ்கிருத சொல் தமிழுக்கு நான் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையானது. அகம்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். 3 ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லி தன்மை, முன்னிலை, பழக்கைங்கிற இலக்கணத்தில் சொல்றத தன்மைங்கிறது நான். அதுதான் நான். அதுலேருந்து வந்ததுதான் நான். இன்றைய பேச்சில் அகந்தைன சாதாரண நான் என்ற உணர்வே அகந்தை தான். ஆனால் பேச்சில் சாதாரணமாக அது
கர்வம், திமிர், ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், அலட்சியம் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு பயன்படுது. ஆன்மீக நோக்கில் இவை சரி என்றாலும் உடலுக்கு உட்பட்ட எந்த அம்சமும் அகந்தைக்கு உரியதாக கருதப்படும். நம்ம உடல்ல இருக்கிற எது தொடர்போடு எல்லாமே அந்த அகந்தை தான். ஆண்டவனும் இயற்கையும் அனந்தம். அவை தவிர அனைத்தும் வரையறுக்கு உட்பட்டவை எனலாம். எல்லாம் அகந்தையின் வாரிசுகள் தான். புருஷா பிரகிருதி. புருஷன்றது நம்ம இதில் வேற வார்த்தையில் ஆணை இருக்கு, ஆம்பளை இருக்கு, இது கணவன் இருக்கும் அப்படின்னு. ஆன்மீகத்தை புருஷன் தான் தலைவர், எல்லாவற்றுக்கும் தலைவராக்கி இறைவன். பிரகிருதிங்கிறது இயற்கை. அதுதான் இப்ப இந்த புருஷா பிரகிருதி ரெண்டையும் தவிர அது அவை வரம்பற்றவை, எல்லையற்றவை. மீது எல்லாமே நம்மோடு தொடர்புடைய அனைத்துமே அகந்ததுதான். அகந்தையின் வாரிசு. இந்த சின்ன சின்னதான் இப்படிலாம் அகந்தை இதுங்கிறது என் அப்பா உதாரணத்தில் சொல்ல போறாரு. எனக்கு சப்பாத்தி பிடிக்கும் என்பது குணம். ஆனால் பிடிக்கும் என்றால் பிடிக்காது என்பது எழும். இந்த இருமை வந்துருது, டுவாலிட்டி. அவை நம் குணத்தை ஒரு அளவுக்கு உட்படுத்துவதால் ஆண்டவனை பிரதிபலிக்க முடியாது என்பதால் மறைமுகமாக குணம் அகந்தைக்கு துணை. குணம் பிடிக்காதுன்னு வர்ற குணம் எல்லாமே அகந்தையோடு தொடர்புடையதுதான். நம்ம குணத்தை ஓரளவுக்கு உட்படுத்துவதால் ஆண்டவனை பிரதிபலிக்க முடியாது என்பதால் மறைமுகமாக குணம் அகந்தைக்கு துணை செய்யும். அகந்தையை களைய முற்படும் போது குணத்தை களைய வேண்டும். இந்நோக்கில் குணம் ஒரு வகையில் அகந்தையை தந்துள்ளார்கள். நம்முடைய குணங்கள் எல்லாம் பிடிக்காது மற்ற எல்லாமே அகந்தையோட தொடர்புடையதுதான். உலகில் இறைவனை பற்றி சொல்லும்போது குணங்குறி கடந்தவன் என்று சொல்லுவார். உலகில் சர்வமும் பிரம்மம் என்பது சட்டம். சர்வம் பிரம்மமயம் ஜெகத். நாம் மரம் என்பதை ரிஷி பிரம்மமாக காண்கிறார். பிரம்மம் அந்த அதுக்கே பிரம்மம் தன் பகுதியை மரமாக நினைப்பதால் பிரம்மம் மரமாகிறது என்பது தத்துவம். பிரம்மம் தான் அத்தனையுமா பிரபஞ்சம் முழுவதும், பூமி முழுவதும் எல்லாமே மூணாவது அங்க அது இல்லை.
விட்டு. அதே சட்டப்படி பிரம்மம் தன்னை அகந்தையாக காண்பதால் அகந்தை உற்பத்தியாயிற்று என்று நாம் கொள்ள வேண்டும். பிரம்மம் இதெல்லாம் எல்லாத்திலையும் இருக்கிறதால உற்பத்தி ஆயிற்று. மனிதன் மனிதனாக இருக்கிறான். அவன் இஷ்டப்பட்டால் பிரம்மமாகலாம். மனிதனா இருக்கிறவன் அவன் விரும்பினான்னு பிரம்மமாக, எல்லாவற்றுக்கும் மூலமான பிரம்மம் பிரம்ம ஞானம்னு சொல்றது. தான் பிரம்ம மனிதன் அல்ல, தான் அகந்தை அல்ல, தான் பிரம்மம் என்று உணர்வது பிரம்ம ஞானம்னு சொல்றது. அதுதான் ஆன்மீக வளர்ச்சியில உச்சகட்டம். எதுவும் ஆகலாம். அது ஆன்மீக சுதந்திரம். நமக்கு ஆன்ம வளர்ச்சிக்கு சுதந்திரம் இருக்குது. சிறைப்பட்ட ஆன்மா இருக்கும் நிலையிலிருந்து மாற முடியாது. விடுதலையடைந்த ஆன்மா தன்னை எதுவாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். விடுதலை தருவது தன்னை அறிதலாகும். செல்ஃப் அவேர்னஸ். தன்னை அறிந்த இன்பபுற வெண்ணிலாவே, ஒரு தத்துவமணி சொல்லவையோ வெண்ணிலாவே அப்படிங்கிறது வள்ளலார், ராமலிங்க வள்ளலாருடைய பாட்டு. தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத ஆன்ம வளர்ச்சியில உச்சகட்டம். செல்ஃப் அவேர்னஸ். அகந்தை தான் அகந்தை என அறிவது, அதனின்று விடுதலை பெறுவதற்கு முதற்படி தான் முக்கிய ஆரம்பம். நம்ம நான் பாலசுப்ரமணியன், நான் திரிபுரசுந்தரி, நான் சின்னதுரை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கே ஒன்று இருக்குது. நான் இன்ன பேராக இருந்தவன், நான் பேராசிரியராக இருந்தவன், நான் தலைமை ஆசிரியராக இருந்தவன், இல்லது இதாக இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் அந்த இதுல இருந்து விடுபடுறது நான் இறைவனுடைய அம்சம்னு உணர்றதுக்கு முதற்படி அது தன்னை உணர்வு. சிறைப்பட்ட ஆன்மா இருக்கும் நிலையிலிருந்து மாற முடியாது. விடுதலை அடைந்த ஆன்மா தன்னை எதுவாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். விடுதலை தன்னை அறிவது தன்னை அறிவதாகும். அகந்தை தான் அகந்தை என அறிவது அதனின்று விடுதலை பெறுவதற்குரிய முதற்படி. தான் செய்த தவற்றை மனம் ஏற்காது. தவறு என அறிவு புரிந்து கொண்ட பின்னரும் அதை மனம் புறக்கணித்து பேசும். நாம் உள்ள மனநிலையை விரும்பி பாராட்டுவது மனத்தின் போக்கு. தான் தான் சரி, மற்றவங்களாம் தவறு அப்படின்னு சொல்றது அது மனதினுடைய போக்கு. அது அகந்தை. தான் அகந்தை அறிவது கடினம். புரிந்தபின் மனம் அதை விட்டு மாற சம்மதிக்காது. தன் அகந்தை நிலையை விரும்பி ரசிப்பது மனித குணம். தான் அகந்தை இருக்குங்கிறத புரியாம தான் சரின்னு சொல்றதும் அதை ரசிக்கிறதும் மனித குணம். அது மாறணும். தன்னை அறிவது முதற்படியானால் அறிந்ததை ஏற்பது அடுத்த நிலை. முதல்ல நமக்கு தெரியணும், நம்ம குறைகள் தெரியணும். குறைகளை தெரிஞ்சதும் நம்ம அடிக்கிற பல விதத்தில் இருக்கிறேன். நம்ம முதுகு நமக்கு எல்லாருடைய முதுகும் நமக்கு தெரியும். அதாவது நம்மை சுற்றி உள்ளவர்கள் அனைவருடைய குறைகளையும் நமக்கு தெரியும். நம்ம குறை தெரியாது. நம்ம குறை நமக்கு தெரிய ஆரம்பிப்பது முதல் ஞானத்துல முதல் நிலை. அதனால தன்னை அறிவது முதற்படியானால் அறிந்ததை ஏற்பது அடுத்த நிலை. தெரிஞ்ச பிறகு ஆமா இந்த குறை என்கிட்ட இருக்குது, நான் இதை மாத்திக்கணும் அப்படின்னு அறியாது. போன இந்த பேரொழியாக முழுவடிங்கிற புத்தகத்துல படிச்ச எல்லாத்துலயுமே பார்த்தோம். மனமாற்றம்னு மனமாற்றத்தை அப்பா அவர்கள் திருப்பி திருப்பி வற்புறுத்தே இருந்தாங்க. டிரான்ஸ்பர்மேஷன், மனிதன் தெய்வமாகும் பாதையில இதெல்லாம் சிறு சிறு அடிகள். தன்னை அறிந்து அகந்தையை அறிந்ததை ஏற்பது அடுத்த நிலை. இரண்டையும் செய்தபின் அகந்தை ஒரு பிறவியில் அழியாது, ஞானம் வரும். ஆனால் சித்திக்கு அருள் வேண்டும். பல பிறவிகளிலும் அகந்தையின் முனை மழுங்குமே தவிர அகந்தை கரையாது. இது அகந்தையோட இயல்பு. பிறவியோடு மாற்றம் தோறும். இந்த பிறவியில நம்ம அன்னையை தெரிஞ்சுட்டு இருக்கிறோம், அன்னையிட்ட வந்திருக்கிறோம் சொன்னா எத்தனையோ ஜென்ம புண்ணியத்தினுடைய பலன். திருப்பி திருப்பி சொல்லுவது, கோடானு கோடி பேர்ல அன்னையை தெரிஞ்சுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு.
அகந்தை கறந்தால் மனம் விசாலமடைந்து இறைவன் தரிசனம் கிட்டும். இந்த இறை தரிசனம் பண்ணாக்க அகந்தை கரையணும். அது பெரிய நிலை, அது உச்ச நிலை. தவத்தால் பெறுவது, கல்வியால் பெற முடியாது. நம்ம எத்தனை பிலாசபியை படிக்கலாம், பிலாசபி ப்ரொஃபஸர் எல்லாம் இருப்பாங்க. தத்துவ பிலாசபிங்கிறது இதுல ஒரு இது அது எத்தனையோ பிலாசபி எல்லாம் இருக்குது. அத்வைத பிலாசபி, துவைத்தம், துவைத்தம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படி இப்படின்னு பல இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கலாம். நான் இந்த படிக்கிறதுனால ஞானம் வந்துடாது. அறிவு விசாரம் அடையும், அவ்வளவுதான். தவமுயற்சியால் மட்டும் கிடைக்கும் ஆன்மீக பலனை அருள் பெற்றுத்தரும் என்பது அன்னையின் உண்மை. அதான் அந்த நாட்டை அடிக்கடி காட்டுல போய் ரிஷிகள்ல தவம் பண்ணாங்க. பண்ணி கடுமையான தவம், நெருப்புல நின்று தவம் செய்வாங்க, நீர்ல நின்று தவம் செய்வாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் செஞ்சு தவத்தினுடைய பலனாக ஞானத்தை அடைந்தார்கள். அந்த அன்னை நமக்கு எளிமையா கொடுக்குறாங்க. தவமுயற்சியால் மட்டும் கிட்டும் ஆன்மீக பலனை அருள் பெற்றுத்தரும் என்பது அன்னையின் உண்மை. மனிதன் தன் பங்கை செய்தபின் பாரத்தை அன்னையிடம் செலுத்தினால் பெருமுயற்சியால் பெற வேண்டியதை அருளால் உடனே பெறலாம். அது எப்படி? இது அதுதான் அதற்கு உரிய மார்க்கம் சமர்ப்பணமும் சரணாகதியும். திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அன்னையிட்ட சமர்ப்பணம் செய்யறது, அன்னையிட்ட பூர்ணமா சரணடையணும். இதுதான் அரவிந்தர் அண்ணனுடைய பாதை. பூர்ண சமர்ப்பணம், பூர்ண சரணாகதி. கீதையில சொன்ன சரணாகதி தத்துவத்தை அரவிந்தரும் அன்னையும் மிகச் சிறப்பாக விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். நடைமுறையில் நாம் முன்னேற விரும்பினால் அகந்தையை வளர்க்கிறோம். ஆன்மீகத்துல முன்னேற்றம்ங்கிறது அகந்தையை விட்டு வெளில வர்றது. ஏன்னா நடைமுறையில் நாம் முன்னேறினா என்ன? அகந்தையை வளர்க்கிறோம். எப்படி? கோவப்பட்டால் தான் காரியம் நடக்கும். கோவப்படுகிறோம், காரியம் நடக்கிறது. ஆனா ஆன்மா சுருங்குகிறது. முடிவாக வாழ்வே சுருங்கும். கோவப்படுறவங்கள பேசியிருந்தேன். இப்போ அவன்கிட்ட வச்சுக்கிறேன், அவன் சொன்னதை செஞ்சுட்டு போ. அவன் கத்துவான், கால் கத்துவான், அவன் கோவப்படுவான், அதிகாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மை. ஆனா அதனால காரியம் நடக்கிறதே தவிர வாழ்வு சுருங்கும். அது மாதிரி. ஆனா அதே மாதிரி முன்னேற்றம்ங்கிறதுக்கு வாழ்க்கையில் என்னது? வேலை தான் சொல்றோம். பொதுவாக மனித முன்னேற்றம் என்பது அகந்தை வளர்வதாகும். நம்ம வழக்கத்துல முன்னேற்றம்னு சொல்றதா, சொத்து பெருகி இருக்கு, அவன் நல்லா சம்பாதிச்சாரு. சாதாரண அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சாதாரண நிலைமையில இருந்தவங்க. இன்னைக்கு அவர் கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அது தொடர்ச்சி, அதுதான் முன்னேற்றம்னு சொல்றோம். பதவி, பலவிதமான பதவிகள், முதலமைச்சராகிறது, அமைச்சராகிறது, கட்சி தலைவராகிறது, பாரத பிரதமராகிறது, இதெல்லாம் பதவியில் வருது. ஒவ்வொரு இதுலையும் இருக்கு. அதுவும் முன்னேற்றம் சொல்றோம். இப்போ புகழ், பேரும் புகழ் மாற்றது, நடிகராக புகழ், பேச்சாளராக புகழ், இப்படி பல, கல்வியினால புகழ், பேராசிரியராக புகழ், இதெல்லாம். செல்வாக்கு, 8 கண்ணு விட்டறியும்பாங்க. அவர் சொன்னா என்ன நடக்கும்? அந்த ஊர்ல அவர் பேச்ச மீறவங்க கிடையாது. செல்வாக்கு தமிழகம் பூராவும் அவர் சொன்னா கேட்பாங்க. இதெல்லாம் செல்வாக்கு. இதெல்லாம் அறிவு வளர்வதை முன்னேற்றம் என்கிறோம். இதெல்லாம் நம்ம முன்னேற்றம் சொல்றோம். அது உண்மை. நடைமுறையில உண்மை. நடைமுறையில் அவற்றை நாம் அகந்தையை வளர்க்கும் கருவியாக பயன்படுத்துவதால் அகந்தை விரிவடைகிறது, ஆன்மா தோன்றுகிறது. இந்த முன்னேற்றம்லாம் வரும்போது அந்த முன்னேற்றத்துக்கு பின்னாடி ஆன்மா புரியுது. உண்மையான முன்னேற்றம் போகிறது தலைப்பட்டு நிற்குது. நான் பெரியவன், நான் சித்தவன், நான் பேராசிரியர், நான் கட்சி தலைவன், நான் முதலமைச்சர், இப்படி நான் சொன்னா இத்தனை பேரும் கேட்பாங்க, நான் பேசுறதுக்கு இத்தனை 1000 மக்கள் வராங்க கேட்கறதுக்கு, எல்லாம் வரும்போது அந்த ஆன்மா அகந்தை விரிவடைகிறது, ஆன்மா சுருங்குகிறது. அகந்தையே ஜீவாத்மா என கருதுவோரும் உண்டு. பெரும்பாலும் ஆன்மீக சித்திகள் அகந்தையின் சித்திகள் என்கிறார் பகவான். அகந்தையின் வேர் மனதிலும் அதன் சிக்கல் உணர்விலும் இருப்பதாக கூறுகிறார்.
ஆன்மீக சக்திகளும் உண்டு. அதுவுமே அகந்தைக்குரியதுங்கிறார். காட்சிகள் வரும், ஆனந்தம் பெருகும், எல்லாம் வரும். இருந்தாலும் அங்கேயும் அகந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் சாதிச்சுட்டேன், நான் உயர்ந்த நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு வந்தாக்க அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. வசிஷ்டரை தவிர மற்றவங்க எல்லாம் உடனே கோபம் வரும். கோபம் வந்தால் சாபம் கொடுப்பாங்க. சாபம் வந்து வாங்கினவங்க கஷ்டப்படுவாங்க. அப்ப இவங்களுடைய ஆன்மீகத்துல கீழே இறங்கிடுவாங்க. இப்ப ஒரு ரிஷியோ ஒரு ஜோஷியோ கோபப்பட்டு சாபம் கொடுக்குறாரோ அப்ப ஒரு கீழே இறங்கிப்பார். அதுவும் அங்கே அகந்தை வந்துடுது. பல முறை அப்பா படத்துல இருக்காங்க. அகந்தையிலேயே மோசமான அகந்தை ஆன்மீக அகந்தை. நான் வந்து பெரிய அன்னை பக்தன் நினைச்சிட்டேன்னா, நான் தியான மையம் நடத்துறேன், 33 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன், என்னால தான் இத்தனை பேருக்கு அன்னை தெரிந்தாங்க அப்படின்னு வந்துன்னா அது மோசமான அகந்தை. என்ன உண்மை என்ன? அன்னை வந்து என்னை கருவியா பயன்படுத்தியிருக்கிறாங்க. அத்தனை பேரும் கருவிகள் தான். இதுவும் பல முறை சொல்றேன். இப்ப செல்போன் மூலமாக இப்ப இது எல்லா இடத்துக்கும் இன்டர்நெட் மூலமா பரவ முடியுது. அது ஒரு கருவி தான். அது ஆன்மா இல்லை, அது இறைவன் அல்ல. இந்த லைட் எரியுது, அது கண்ணாடி இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா கண்ணாடி தான். ஃபேன் ஓடுது, கரண்ட் இல்லைன்னா அது தகரம் தான். அது உண்மையாக உள்ள இருக்கிற அந்த சக்தி இருக்குதே, அதுதான் ஆற்றல். இந்த சக்திக்கு எல்லாம் அடிப்படையான சக்தி மதர் அன்னை, யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ். அதுகிட்ட போகுது. அதுக்கெல்லாம் மூலம் வந்து பரம்பொருள். எப்படி இந்த கரெக்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற ஃபோர்ஸ் கரியை எரித்து நெய்வேலியிலேருந்து வரும், மேட்டூர்லேருந்து தண்ணியை போட விட்டு வரும். இப்படி பல காரணங்களால் அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் இப்படிலாம் வரும். எல்லாம் வரும். அதெல்லாம் மூலம். அது மாதிரிதான் இந்த பிரம்மம். அதனால அகந்தை ஆன்மீக சக்திகள் வந்தாலும் அது பிரச்சனை தான் வரும். ஏன்னா அகங்காரத்துல இருந்து மோசமான அகங்காரம் ஆன்மீக அகங்காரம். இதுலேருந்து வெளிவர்றது கஷ்டம். அகந்தையின் வேர் மனதிலும் அதன் சிக்கல் உணர்விலும் இருப்பதால் நமக்கு 3 இருக்கிற பகுதியோட நமக்கு அடிக்கடி நம்ம பேசுறோம். நமக்கு 3 பகுதிகள் இருக்கு. பிசிக்கல்ங்கிற உடல், வைட்டல்ங்கிற உயிரும் உணர்ச்சி மையமும், அப்புறம் மென்டல்ங்கிற மனம். இதுல வந்து உணர்ச்சி மையத்துங்கிற வயிற்றுலையும் அதுலதான் ஆசை, பிடிக்கிறது பிடிக்காது இதெல்லாம் வரும். மென்டல்ங்கிற மனதிலையும் அதுலதான் நான் படித்தவன், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியுது இதெல்லாம் வரும். அதுதான் அங்கதான் இருக்கு. அதனால அகந்தையின் வேர் மனதிலும் அதன் சிக்கல் உணர்விலும் இருப்பதாக கூறுகிறார். அகந்தையை அழிக்க வேண்டும் என மனிதன் பேசலாம். அகந்தையனில் என்ன, அதை அழிப்பது என்றால் என்ன என்று புறமாக தெரிந்தபின் இது எனக்கு வேண்டாம் என்பது வழக்கம். இதை புரிஞ்சு ஆரம்பிச்சுட்டா ஜெயிச்சிடணும், ஜெயிக்க வேண்டாம். இதை விட்டு என்னுடைய பெருமைகள் எல்லாம் விட்டுட்டு நான் போகணும்னு விரும்ப மாட்டேன். இதெல்லாம் விட்டுட்டு வந்து நான் சாதா ஒன்றும் இல்லைன்னு, நான் ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதே அகந்தை இதுதான். அதை செய்ய மாட்டோம் வழக்கம். விவரம் தெரியாதவர்கள் விருப்பமாக பேசலாம். கீழ்கண்ட மனநிலைகளை பார்ப்போம். நான் நல்லவன், நல்லவன் என பெயர் வாங்க பிரியப்படுகிறேன். இதுவும் அகந்தைதான். நான் நல்லவன், நம்ம நல்லவன்கிறது மற்றவங்களாம் சொல்லணும். நானே நல்லவன் நினைச்சிக்கிறது அது அகந்தை. பிறருக்கு உதவி செய்வது நல்லது, அதுவே என் லட்சியம். இதுவும் அகந்தை வெளிப்பாடு தான். பரோபகாரம், ஜெனராசிட்டி, இதெல்லாம் வந்து பற்றி இது எல்லாமே வந்து அன்னை அரவிந்தரும் மறுக்கிறாங்க. அங்கேயும் வந்து அகந்தை தோன்றுதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் நிறைய கொடைகள் கொடுப்பாங்க. கோயில்ல டியூப்லைட்டை போட்டு இது என்ன ரூபாயம்னு சொல்லி அந்த பேரை எழுதி வச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பெரிய காரியங்கள் செய்தார் கேட்டோம். அதனால இதெல்லாம் வைப்பாங்க. இது சுமைதாங்க தாங்கிகள் ரோட்டில் போறவங்க இது பண்ணுறதுக்காக 2 கல் நட்டு மேலே வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அதுலேயும் என்ன ரூபாயம்னு போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் அகந்தை தான்.
அதனால பிறருக்கு உதவி செய்வது நல்லது, அதுதான் லட்சியம். எல்லாருக்கும் நான் உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டாலே அங்கே அகந்தை வந்துருக்கு. மனிதனுக்கு லட்சியம் தேவை. ஏதோ ஒரு லட்சியத்தோட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் லட்சியம் இதுதான், இன்னது சாதிக்கிறது தான், இன்னது இதுதான், இத்தனை கோடி ரூபாய் சாதிக்கிறதா என்னுடைய லட்சியம், இல்லை இந்த பதவிகள் எல்லாம் அடையிறதா என்னுடைய லட்சியம் அப்படின்னு லட்சியம் வச்சுட்டு அதுக்காக போனாலும் அதுவும் அகந்தை தான். எதிரி தவறானாலும் அவனையும் ஆதரிக்கும் எண்ணம் எனக்கு உண்டு அப்படின்னு இப்ப பெருசா பேசுகிறது. அதுவும் அகந்தை தான். நாட்டுக்காக வாழ்வதே என் வாழ்வு, நாட்டுக்காக நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒன்றாகும். நண்பனில் அவன் மடையனானாலும் நான் அவனை புறக்கணிக்க மாட்டேன். அவன் என் நண்பன், அவன் என்ன பண்ணாலும் நான் அவனை ஏற்றுக்குவேன். அதுவும் அகந்தை தான். யான் எனதுங்கிற ரெண்டுமே அகந்தை தான். யான் எனது என்னும் பெருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உகர்வு. தேவத்துக்கு சத்தியலோகம், அன்னையர் லோகம். அகந்தையினுடைய ரெண்டு பகுதி என்னன்னா, யான் சொல்றது நான் செய்யறேன், நான் செய்யறேன்னு சொல்றது. இது என்னது? என் மனைவி, என் குழந்தை, என் வீடு, என் சொத்து, என் வியாபாரம் அப்படிங்கிறதுல ரெண்டுமே தான். அந்த இது போயிட்டாச்சா? உண்மை என்ன? இதெல்லாம் இயக்குவதற்கு நாம் ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம் மூலமாக இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கு மகிழ்ச்சி அடையலாம், சந்தோஷப்படலாம். ஆனா இது நான் சாதிச்சேன்னு நினைச்சாக்கா அது அகந்தையா மாறி போகுது. கண்ணுக்கு தெரிந்ததையே நம்புவேன், மற்றதை நம்புவது மூட நம்பிக்கை. இதான் ரேஷனலிசம் சொல்றது, பகுத்தறிவுவாதம்னு சொல்றது. இது வந்து பகுத்தறிவு இருக்கிறவங்க எதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நானும் 19 வயசு வரைக்கும் நாஸ்திகனா, கடவுள் இல்லைன்னு சொல்றவனா இருந்திருக்கிறேன். அதுதான் மறுக்கிறார். ரெண்டு லைஃப் டிவைட்ல ரெண்டு டூ நெகேஷன்ஸ். ஒன்று வந்து நாஸ்திகனின் மறுப்பு, நெகேஷன் ஆஃப் தி சீஸ். இன்னொன்று வந்து அசெட்டிக், தவம் பண்ணி தவத்தின் மூலமாக தான் பண்ணுவேன்னு சொல்லி அவனையும் மறுக்கிறாரு. அப்புறம் ரெண்டையும் மீறி தாண்டி போகணுங்கிறதா அன்னை அரவிந்தருடைய தத்துவம். அசெட்டிக்னா கடுமையான தவங்கள் செஞ்சு அந்த தவங்கள் மூலமா மேல வரும். இதெல்லாம் இப்போ நான் படித்ததில் நம்ம நல்ல குணங்கள்னு படித்தது, அதெல்லாம் அகந்தைகிறாரு அப்பா. நான் நல்லவன் நல்லவன் என பெயர் வாங்க பிரியப்படுகிறேன் அப்படின்னு நினைக்கிறதும், நான் வந்து உண்மையானவனா இருக்கணும், அதுதான் முக்கியம். பியூரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ். இந்த பேரொழியார் பிள்ளையில வந்து அந்த உண்மையை பற்றி வற்புறுத்தினார். அதுமாரி பிறருக்கு உதவி செய்ய விரும்புறதுங்கிறது எல்லாரும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதுலேயும் செய்கிறேன்னு நினைச்சு செஞ்சாக்க அது அகந்தை ஆயிடுது. அப்புறம் லட்சியத்தோடு நான் பெரிய லட்சியத்தோட லட்சியவாதி அப்படின்னு சொல்றது, ஐடியலிஸ்ட் அப்படின்னு சொல்றதும் அகந்தை தான். நான் வந்து எதிரியையும் நான் ஆதரிப்பேன் அர்த்தம், எல்லாரையும் நண்பனாக வச்சுக்கிட்டு வந்து அங்கேயும் கர்வம் வந்துருக்கு. நாட்டுக்காக உழைப்பேன்னு சொல்றாரும் அதுதான். நண்பரின் நிலையில் அவன் மடையனானாலும் அவன் ஆதரிக்க வேண்டும், புறக்கணிக்க மாட்டேன். அதே மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் நம்புவேன். அந்த எம்பிரிசிசம்னு சொல்லுவாங்க. ரேஷனலிசம் அப்படின்னு பகுத்தறிவுவாதம்னு சொல்றது. அதுவும் என்பவை நல்ல குணங்கள், உயர்ந்த நோக்கங்கள். இன்று நல்லவர்கள் எனப்படுபவர் தங்கள் அகங்காரத்தையே வளர்க்க தங்களை அறியாமல் இவற்றை பயன்படுத்துவதாக முடிவாக வளர்வது அகந்தையே. இந்த சொல்ற இந்த நாரும் நல்லது 6-7 நல்லதுங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நல்லது எல்லாம் புரியாம செய்யும் போது அது அகந்தையின் மூலமாக ஆகியிருக்கிறது. அதிலிருந்து அகந்தை வருகிறது. ஆன்மாவை விட்டு இன்னும் நம்ம எட்டி போயிட்டோம். என்னை பற்றிய கர்வம் எந்த விதமான எந்த வகையில் இருந்தாலும் கருவியினால் வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க. படிச்சுட்டேங்கிறதால வர்ற கர்வம். படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய சாதனை, சந்தோஷம், மகிழ்ச்சி அடையலாம். மகிழ்ச்சி அடைஞ்சது தப்பு இல்லை, அறிவுனால மகிழ்ச்சி அடையலாம். ஆனா நான் பெரிய ஸ்காலர்னு நினைச்சேன்னா அது கர்வம் ஆயிடுச்சு. இறைவன் என் மூலம் இந்த அறிவை பிறருக்கு கொடுக்கறதுக்கு என்ன கருவியா பயன்படுத்தினான். நான் வந்து தமிழில் தொல்காப்பியத்தில் பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். அது அந்த பாக்கியத்தை அன்னை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால பேரும் புகழும் வரணும்னு நினைச்சேன்னாக்கா அது கர்வமாயிடும்.
அதுவும் யோகத்தில் இருக்கிறதால அதையும் அண்ணன் எனக்கு பரிசு கொடுத்தார். அது ஒரு பயிற்சி கொடுத்ததான் எனக்கு தோணுச்சு. நான் கேட்காமலே எனக்கு ஒரு செம்மொழி மத்திய நிறுவனம் இருக்கு. அதில் என்னுடைய புத்தகங்களுக்காக எனக்கு ஒரு குடியரசுத் தலைவருடைய விருதுக்கு பரிந்துரை செஞ்சாங்க. அது வரைக்கும் வந்துட்டு இருந்த இது அந்த வருஷத்தோடு நின்று போச்சு. கொடுக்குறது நிறுத்திட்டாங்க. அங்கே இன்னும் வேற பேர் எல்லாமே போச்சு. அது பரிந்துரைக்கிற இதில் என்னுடைய மாணவர்களாக இருந்த பேராசிரியர்கள் இருந்தாங்க. அதனால சார் செஞ்சிருக்கிறதா இது இருக்கக்கூடிய தொல்காப்பிய ஆராய்ச்சியில அவர் உச்சநிலைக்கு போனவர், அவர் தான் சரியானவர்னு சொல்லி அவர் பரிந்துரைத்தாங்க. தொல்காப்பியம் அவார்டுன்னே பேர். இப்போ குடியரசுத் தலைவருடைய இது. அது வரைக்கும் 10 வருஷம் வந்துட்டு இருந்தது. அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்தோடு நின்று வச்சு அது யாருக்குமே கொடுக்கல. இப்ப அதை நான் எப்படி எடுத்துக்கணுது? எனக்கு அந்த பேர் புகழ் ஆசையிலிருந்து நான் விடுபடுவதற்காக யோகத்தில் இருப்பதனால, அன்னைக்கு இருக்கிறதுனால அன்னை கொடுத்த பயிற்சி அது. அது வரலையே நினைக்காம கிடைக்காம போச்சே. நான் போய் டெல்லியில போய் இந்த பரிசை வாங்க முடியும். இனிமேல் கூப்பிட்டா கூட என்னால் போக முடியாது. உடல் நலம் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த கூட்டத்துல எல்லாம் போய் எதுவுமே செய்ய முடியாது, போக முடியாதுன்றது ஒண்ணு. அது அது பயிற்சி. அது அதான். அதனால அங்கே அந்த அகந்தையிலிருந்து விடுபட்டு ஆன்மாவில் அடுத்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக எனக்கு கொடுத்த பயிற்சியாக நடத்துகிறேன். எதிரியிடம் உஷாராக இருக்க வேண்டும். நண்பனை நம்புகிறோம். நண்பனுக்கு துரோக மனப்பான்மை வந்துவிட்டால் நண்பன் என்பதால் நாம் சந்தேகப்படாததால் நண்பனுக்கு துரோகத்திற்கு பலியாகிறோம். எதிரி நண்பன் அவன் மூலமும் நல்லா எடுக்கலாம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீ இருப்பது போல் பகை நடுவினில் பரமன் இருக்கின்றான். பாரதியார் சுப்பிரமணிய பாரதி. பகை இதுங்கிறது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான். எல்லாருமே அவனும் இறைவனுடைய அம்சம், தெய்வத்தினுடைய அம்சம். அது பாரதியார் பார்த்தது. பாரதியார் மகா ஞானி. அதே மாதிரி நம்ம நண்பன் எடுத்துட்டாக்க, நண்பன் துரோகம் பண்ணாக்க ஏமாந்து போறோம். நம்ம நம்பி கெட்டேன்னு சொல்லுவாங்க. அதுவும் 2 நடக்கு. அதனால இதுல எல்லாமே விழிப்பாக இருக்கணுங்கிறதா அடுத்ததுதான். இதுவும் வள்ளலார் சொல். விழித்திரு, பசித்திரு, தனித்திருன்னு வள்ளலார் எழுதினார். விழித்திருன்னு அலர்ட் அவேராருன்னு அர்த்தம். பசித்திருன்னு ஆர்வமாக இருந்த அர்த்தம். தனித்திருன்னு உனக்குள்ளே இரு. ராமலிங்க வள்ளலார். தனித்திருன்னு சொன்னா நீ உனக்குள்ளே இரு. எல்லாத்தையும் இது பண்ணாம 10 பாசம் இல்லாமல் இருன்னு அர்த்தம். நாம் அகந்தையை அடிக்க முற்பட்டால் நானே அதை செய்கிறேன் என அகந்தை முன் ஏற்றுக்கொள்கிறது. அதனால் நாம் ஏமாந்து போகிறோம். நம்ம அகந்தை அழிக்கிறோம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சு அதுவே இந்த முயற்சி நான் செய்கிறேன் என்ற முயற்சி வந்ததுனால, அதான் முதலே சொன்னேன் இல்லையா, அகங்கிற சமஸ்கிருத வார்த்தை நான் என்பதற்கு தமிழுக்கு ஞான சொல். இந்த நான் என்ற உணர்வு எல்லாமே நான் செய்கிறேன், இறைவன்ட்டு என்னை கொடுக்குறேன். அதுதான் முதலே. அதனாலதான் அரவிந்தர் அன்னை யோகத்துல சமர்ப்பணம் தான் முக்கியம். எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறது, அன்னைகிட்ட ஒப்படைச்சிடுறது. அது அவங்க என்ன செய்யணுமோ செய்யணும். சரணாகதி எந்த விதமான ஈடுபாடு கம்ப்ளீட்டா நம்மளை கொடுத்துடுறது. அதனால தானே அதை செய்கிறேன் என அகந்தை முன் ஏற்றுக்கொள்கிறது. அதனால் நாம் ஏமாந்து போகிறோம். அகந்தை அழிக்க நாம் முற்படும் பொழுது நாம் நம்மை அறியாமல் நம்மை அறியாமல் அகந்தையை வலுப்படுத்துகிறோம். அங்கேயும் நான் செய்கிறேன், நான் அகந்தை எப்படி யோகம் செய்கிறேன்னு சொன்னாக்கா அதுவே அகந்தை ஆயிடுது. அதனால அது ஸ்ட்ரெங்தன் ஆகுது. காலங்காலமாக நம்மை அகந்தை இதுபோல் ஏமாற்றுகிறது என்பது ஆன்மீக வரலாறு. அதனால நான் அது அடிக்கடி சொல்லுவேன். வந்து விட்டால் வந்து விட்டேன்னு ஒரு இது வந்துன்னு இடுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அகந்தை முன்னோக்கிறோம். அது ஏன்கிறது நான் என்ன குறிக்குது, நான் வந்து விட்டேன், நான் என்ற அகந்தை வந்துவிடும். அதனால ஏமாறான இருக்கணும். இதற்கு என்ன வழி? அரவிந்தம் ஒரு வழியை காட்டுகிறது.
நம்முடைய பெருமுயற்சி தோல்வியடைந்தால் நாமே சரியில்லை என பொருள் என்பதால் நம்மை நம்புவதை விட அன்னைக்கு சரணம் செய்து அன்னையே நம்புவது வழிவிடும் என்பது ஸ்ரீ அரவிந்த சித்தாந்தம். அதான் முக்கியம். அன்னைகிட்ட சரணடைகிறது தான். அன்னையை கம்ப்ளீட்டா அன்னைகிட்ட சரணம். நமக்கு வழி புலப்படாத பொழுது அன்னை கொடுப்பதை மட்டும் ஏற்கும் மனப்பான்மை சரணாகதி. அன்னைக்கு ஒப்படைகிறது சமர்ப்பணம். கம்ப்ளீட்டா அன்னை என்ன கொடுக்குறாங்களோ அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு ஏற்பது சரணாகதி. இது ஆனா அது கடினம். என்ன நசந்து விட்டால் வந்து விடணும், வந்து நிற்கிறது. திருக்குறள் டக்குன்னு அவங்க அகந்தை தான் முந்துரும்னு திருக்குறள் டக்குன்னு ஞாபகம் இல்லை. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த அகந்தை முன்னர வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். சரணாகதியை ஏற்றால் அகந்தை அழியும். விஷயம் அன்னைகிட்ட கம்ப்ளீட்டா நம்மளை கொடுத்துட்டாக்க அகந்தை நிச்சயமா அழிஞ்சிடும். அப்ப நாம் நம்ம எறியாமல் நாம் அன்னையாவோம், பிரம்மமாவோம். அதை நம்மால் உணரவாறு ஏற்க முடிவதில்லை. ஆனால் நம்மளால் அப்படி செய்ய முடியாது. நமக்கு நம்மை அறியாமல் அன்கான்சியஸ் அகந்தை உள்ள வாழ்வில் முழு ஈடுபாடு உண்டு. நமக்கு நம்ம அகந்தை தான் ஆட்சி பண்ற வாடு தான் பிடிக்கும். நான் செய்யறேங்கிறது நம்ம அறியாம அடிநாதமா ஓடிட்டே இருக்கும். அது பொய்யான வாழ்வு. அபிப்பிராயத்தை விட முடியவில்லை. ஒப்பீனியன்ஸ், இது ரைட்டு, இது சரி, இது தப்பு அப்படிங்கிற அபிப்பிராயம் அதை விட முடியல. ஆட்டிடியூடு, மனப்பான்மை, மோட்டிவ், என்ன செய்யணுங்கிறது இதெல்லாம் விட முடியல, மாற்ற முடியவில்லை என்று நாம் அகந்தையை பற்றி கொள்கிறோம். நம்ம ஒன்று ரைட்டு தப்புன்னு பற்றி அபிப்பிராயம் சொல்றோம். இதுதான் சரின்னு மனம் வச்சுக்கிறோம். இது உயர்ந்த மனப்பான்மை, இது தாழ்ந்த மனப்பான்மைன்னு வச்சுக்கிறோம். இது எல்லாமே விட வேண்டியவை. அதனால அன்னையை மட்டும் ஏற்பதானால் என்ன செய்யணும்? நம்ம அபிப்பிராயங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம உன்னை பற்றி நல்லது கெட்டது அப்படியே வச்சுற அபிப்பிராயத்தெல்லாம் விட்டுடணும். அன்னைட்டு நம் நோக்கங்களை கைவிட வேண்டும். நாமளே சில ஆட்டிடியூட நோக்கம்னு அப்பா சொல்றாரு. இந்த ஆட்டிடியூட்னா மனப்பான்மை, இது மாதிரி மோட்டிவ்னா என்ன செய்யணுங்கிறத கைவிட வேண்டும். அன்னையை அடைவதை மட்டும் நோக்கமாக ஏற்க வேண்டும். அன்னைக்கு அன்னை வேண்டும், எனக்கு என்ன வேண்டும்? அன்னை வேண்டும், அன்னை வேண்டும், அன்னை மட்டுமே வேண்டும் அப்படிங்கிறது. அகந்தையின் எல்லா ரூபங்களையும் தவிர்க்க வேண்டும். அதனால புரியாது. அதனுடைய எந்த வடிவில் வந்தாலும் நான் சொன்ன யான் எனது அதில் வந்துருது. அகப்பற்று புறப்பற்றுன்னு சொல்லுவாங்க. நான்ங்கிறது அகப்பற்று, நான் செய்கிறேன், எனக்கு தெரியும், நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறது. புறப்பற்று என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய செல்வம், என்னுடைய கல்வி அப்படிங்கிறது புறப்பற்று. ரெண்டு விழுது. அதன் மூலவேறு சிந்தனையில் இருப்பதால் சிந்திப்பதை நிறுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இதையும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மௌனத்திற்கு போகணும். மௌனமா இருக்கிறதுன்னு சொன்னா எண்ணமற்ற நிலை. வாய் பேசாம இருக்கிறது இல்லை மௌனம். வாய் பேசினாலும் இதையும் திருப்பி பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். வாய் பேசினாலும் மனம் பேசிட்டே இருக்கும். அதுதான் யோசித்து கழிச்சு போகும். அந்த எண்ணங்களே தவறு, எண்ணங்களே அகந்தையின் வேறுபாடு. எண்ணமற்றைக்கு போகணும். அது யோகத்துல அந்த மௌன சித்திங்கிறது உச்சசுத்தம். இதே பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்பா ஒரு பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட்னே அப்பா இருக்கிறேன். அதனால அந்த மௌனத்துக்கு போகணும். எண்ணமற்ற நிலை. சிந்தனையில் இருப்பதால் சிந்திப்பதை நிறுத்த வேண்டும். என்ன செய்யணும்? அன்னையை சிந்திக்கணும். ஒரு பிரச்சனை மனசில் தோணுதா, அதனையே உங்ககிட்ட சொல்றேன்னு விட்டுருணும். அடுத்தது மிக முக்கியம். அதன் சிக்கல் ஆசையில் இருப்பதால் ஆசையை அகற்ற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஆசை அறிமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிமின்கள். இது திருமந்திரம், திருமூலம். அற்றது பற்றனில் உற்றது வீடு. ஆசை போச்சு. வீடுங்கிறது பழைய எல்லாத்துலேருந்து விடுபடுதல், மோட்சம்னு சொன்னது. எந்த நிமிஷம் ஆசை போகுதோ அப்பவே நம்ம அது எல்லாத்துலேருந்து விடுபட்டோம்னு அர்த்தம். அவ்வளவு சுலபம் இல்லாது. ஈசன் மேல பக்தி வேற. எனக்கு இப்ப
என்ன? இந்துத்துவா பேசுறவங்களாம் என்ன பண்றாங்க? இந்து காடு தான் காடுங்கிறாங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் ஈஸ்வர் அல்லா தேரே நாம். ஈஸ்வர்னு சொன்னாலும் அல்லான்னு சொன்னாலும் எகுர் மாஸ்தான்னு சொன்னாலும் எகுர் மாஸ்தாங்கிறவங்க வந்து வேற எந்த ஏதோ ஒரு மதத்துக்காரவங்க ஜொராஸ்ட்ரியனிசம்ங்கிறவர் சொல்லுவாங்க. எந்த பேர்ல சொன்னாலும் அவரு இறைவனை தான் குறிக்குது. என் கடவுள் நான் தான் வணங்குவேன் இது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது இதாகிடும். சொல்லியிருக்கிறேன். திருவையாறுபத்தில் இப்போ ஐயம்பேட்டைங்கிற ஊரை சேர்ந்தவர் இந்து மதத்தை பற்றி ஒரு முஸ்லீம் வந்து இந்து மதத்தை பற்றி அழகாக புத்தகம் எழுதி தமிழில் அபுல் கலாம் ஆசாதன் வந்து நேருடைய சபையில் கல்வி அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்லி நான் எழுதுறேன்னு எழுதியிருக்கார். கடைசியில் வந்து இந்து மதத்திற்கும் இஸ்லாமத்தில் இருக்கிற பொதுத்தன்மைகளையும் கிறிஸ்டியானிட்டி பொதுத்தன்மைகளையும் எழுதியிருக்கிறார். சனாதன தர்மம் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் தமிழ் அது புத்தகம் எடுத்து சனாதன தர்மம்னு எல்லாரும் பேசுறாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்காமலே அதை ஆதரிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை, அப்போ அதை இப்போ இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சனாதனன்னு சொன்னா எட்டர்னல்னு அர்த்தம், அழிவற்றது, நிரந்தரமானது, எட்டர்னல் என்றும் உள்ளதுன்னு அர்த்தம். அதை பற்றி பகவான் எழுதிட்டு இறுதியில இஸ்லாம்லையும் கிறிஸ்டியானிட்டியிலும் இருக்கிற இந்த சனாதன தன்மை கொள்கை அதுலேயும் அதான் இருக்குன்னு எழுதுறாரு. அதாவது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மாறுகின்றன, அவ்வளோதான் விஷயம். ஆனால் தத்துவத்து போன இருக்கிறது ஒரே தான், ஒரே தத்துவம். ஏகம் சத், உண்மை ஒன்றே, விப்ரா பகுதா வதந்தி, அறிஞர்கள் பல பல பேரால் சொல்லுகிறார்கள். இது சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம். இந்த உண்மை உள்ளது ஒண்ணுதான், அதை புரிஞ்சுக்கிறது தான். சரணாகதி இல்லாம் என்பது நாம் என்பது, அடுத்து சரணாகதி என்பது நாம் என்பது எந்த உருவத்திலும் அது ஆசையுடனும் சொல்லியது. சரணாகதி எனில் நாம் என்பது எந்த உருவத்திலும் இருக்க முடியாது. என் தகப்பனார் பேச்சை கேட்டால் தவறு வருகிறது எனில் அகந்தை சமர்ப்பணம் என்னாவது? என்னால் தகப்பனார் பேச்சை தட்ட முடியாது என்பது எவ்வளவு உயர்ந்ததானாலும் அப்பா சொல்ல தந்தை சொல்லும் தப்பிக்க மந்திரமில்லை. தட்டாத காரியம் கெட்டு போகிறது என்ற பொழுது மனம் பல வகைகளில் செயல்படுகிறது. ஏராளமான பணம் செலவு செய்து கிடைக்கும் பெரிய அட்மிஷன் எனக்கு தகுதியாக கிடைத்த பொழுது தகப்பனார் அதில் சேர வேண்டாம் என்றால் நான் என்ன பண்றது? இது ஒரு பெரிய பிரச்சனை. எதை படிக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஆட்டு மந்தைத்தனம், ஹெர்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. டாக்டர் வைக்கிறது இன்ஜினியர், இதுதான் அதுதான் பிடிக்குன்னு சொல்றது. ஒரு நல்ல இது கிடைக்குது, அப்பா வந்து நீ இதுதான் படிக்கணும், பெரிய கிடைக்காத கோர்ஸ் கிடைச்சிருக்கு, அதை விட்டுட்டு நீ இதுதான் படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றது? அப்பாவை சொல்ல தட்டாதா? அதுக்கு அழகா சொல்றாரு அப்பா. சமர்ப்பணமும் சரணாகதியும் என்ன செய்யும்? ஒரு பையன் தகப்பனார் பேச்சை கேட்க முடிவு செய்தால் அவனுக்கு இந்த அக்கட்டான கட்டம் வராது. தனக்கு சௌகரியமான சமயத்தில் மட்டும் கேட்பது என்பவனுக்கே இது வரும். அப்பா சொல்றது சௌகரியமான சமயத்தில் இருக்குது. இப்போ அப்பா சேர்க்கறதுங்கிற முடிவு எடுத்துட்டேன். அவர் சொல்றது எனக்கு வந்து நான் இப்போ பிடிச்ச எனக்கு கிடைச்ச படித்த நான் எனக்கு கிடைச்ச இடத்தா படிக்கணும்னு தோணுது, இருந்தாலும் அப்பாகிட்ட சொல்றேன்னு விட்டுட்டா சரணாகதி. பையன் மனம் உண்மையாக இருந்தால் அவன் யோகப்பாதையில் உயர்ந்து வரும் பொழுதுதான் இந்நிலை எழும். அப்பொழுது தன் எண்ணத்தை ஆராய்ந்து பார்த்தால் நான் தகப்பன் சொல்லை தட்டமாட்டேன் என்ற உருவில் அகந்தை இருக்கும். அப்பா பேச நல்ல பிள்ளைங்கிற அகந்தை இருக்கும். அதை அதை கண்டு மனம் மாறி அதே நேரம் பையனை தகப்பனார் உன் இஷ்டப்படி சேர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லுவார். இந்த அகந்தையின் மூல வேரை புரிந்தவுடனே அப்பா சொல்றபடிதான் நடந்துட்டு இருக்கேன்னு இந்த பெருமை கர்வம் இருந்தது. அந்த கர்வம் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுட்ட உடனே அப்பா வந்து நீ படின்னு சொல்லுவார், நீ பிடிச்ச கோர்ஸ்ல படின்னு சொல்லுவார். அன்பர்கள் வாழ்க்கையில் அநேக முறை நான் கண்ட அனுபவம் இது. எனக்கு அன்னை வேண்டும், அன்னை மட்டும் வேண்டும், அன்னை மூலம் வருவது மட்டும் போதும் என்ற நிலை சரணாகதி. அதான் விஷயம். சரணாகதி தான். எனக்கு அன்னை வேண்டும், அன்னை மட்டுமே வேண்டும், அன்னை மூலம் வருவது மட்டும் போதும் என்ற நிலை சரணாகதிக்கு உரிய பிள்ளை. அப்படி சொல்லணும். அப்ப அன்னை வழி காட்டுவாங்க, எது நல்லதோ நமக்கு அதை காட்டுவாங்க. அவர்களுக்கு மேற்கொண்ட இக்கட்டான நிலை ஒரே முறை கூட இருந்ததில்லை. அன்னைட்டு
பூர்ண சமர்ப்பணமும் பூர்ண சரணாகதியும் செஞ்சு அன்னை காட்டு வழியில போறவங்களுக்கு இந்த மாதிரி இதுவா அதுவாங்கிற பிரச்சனையே வராதுன்னு அப்புறம் மனம் ஏதாவது ஒரு வகையில் மகள் கேட்பது சரியில்லை இல்லை என்று கூட என்னால் சொல்ல முடியாது. அதிகாரி கோபமாக இருக்கிறார், அவரை எதிர்த்து செயல்பட முடியாது. இந்த விலையை குறைக்காவிட்டால் மார்க்கெட் போய்விடும். வேலைக்காரி அநியாயமாக செய்கிறாள், கேட்டால் சண்டை போடுவாள். இப்படிலாம் ஒரு அவ எல்லாம் பிராக்டிக்கல் வர்ற டிஃபிகல்டிஸ். அப்ப என்ன செய்யறது? இந்த நிலைகளில் நாமே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அம்முடிவை சமர்ப்பணம் செய்து பலன் எதிர்பார்ப்பது சரணாகதி இல்லை. அன்னையிட்ட விட்டுறது தான் சரணாகதி. சரி, இந்த அன்னையிட்ட விட்டுருவோம் அப்படின்னா அன்னை வழிகாட்டுவார்கள். கடைசி கட்ட முக்கிய முடிவை தம் பிடியில் வைத்துக் கொண்டு செய்யும் சமர்ப்பணம் ஆகாது. எனக்கு தோன்றதான் நான் முடிவை செய்வேன்னு நினைச்சிட்டு அன்னைட்டு விட்டுடணும். இதுதான் மகள் கேட்பதை சமர்ப்பணம் செய்தால் மருமகன் கேட்காதே என்பார். அதிகாரியை என்னால் மறுக்க முடியாது என்பது என் முடிவு. அதை மாற்றிக்கொண்டு நியாயத்தை பயப்படாமல் செய்ய முன்வந்து அம்முடிவை சமர்ப்பணம் செய்த அதே க்ஷணம் அதிகாரி அறையில் நிலைமை மாறும். அதிகாரி சொல்றாரு, அவருக்கு பயம் அதிகாரி இருக்கிறதுனாம இது சரியோ அதை கரெக்டா சொன்னாக்கா அவருடைய நிலைமை மாறும். இது அப்பா நிறைய உதாரணம் சொல்லியிருக்காங்க. அதிகாரியே மாறுவார், அதிகாரி மாற்றி நல்லதை செய்ய சொல்வார். சமர்ப்பணம் செய்வது விலையை குறைப்பது நம் முடிவு. நாம் முடிவு செய்யாமல் சமர்ப்பணம் செய்தால் மார்க்கெட்டில் ஓட மாட்டேங்குது, நல்ல விலையை குறைக்கலாம்னு நினைச்சாக்கா மார்க்கெட்டு செய்தால் மார்க்கெட்டே மாறி விலை ஏற ஆரம்பிக்கும். தானா நடப்பது. வேலைக்காரியை கண்டு பயப்படாமல் நியாயத்தை கேட்க முடிவை சரணம் செய்தால் அம்மா சொல்வது சரிதான்னு சொல்லுவாங்க. வேலைக்காரிகிட்ட வேலை வாங்குறதே பெரிய கஷ்டம்தான். அவங்க செய்யறதா சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அங்கேயும் சமணம் செஞ்சாக்க அம்மா சொல்றது சரின்னு வருவார். வேலைக்காரி கூறுவாள் என்பதை அன்றாட அன்பர் அனுபவம். எல்லாவற்றையும் அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து அன்னை முடிவுக்கு நம்மை விடுகிறோம் என்ற சரணாகதி மனப்பான்மைக்கு போகும் பொழுது நம்ம சுற்றி உள்ளதெல்லாம் நல்லது நடக்கும். அப்ப அகந்தை விட்டு வெளில வந்துடுறோம். அகந்தை விரிவடையாம ஆன்மா மலரும். கடைசி முடிவின் பகுதி பிடியில் உள்ளவரை சமர்ப்பணம் பூர்த்தியாகாது. முடிவெடுக்கிறதுங்கிற நம்ம கையில வச்சுன்னா சமர்ப்பணம் இல்லை. பூர்த்தியாகாத சமர்ப்பணம் சரணாகதிக்கு துணை செய்யாது. சமர்ப்பணம் நம்ம முடிவை பத்தி கவலைப்படாம அன்னையிட்ட விட்டுறதுதான். இது நல்லதா கெட்டதோ அது அன்னையோட திருவுள்ளம் அப்படின்னு விடுறதுதான் நம்ம சரியான சமர்ப்பணம். அப்ப அது சரணாகதி ஆகும். சரணாகதியை அகந்தை எதிர்கொள்ள முடியாது. சரணாகதிக்கு போயிட்டு அங்க அகந்தை தானா கரைஞ்சி போகும். அகந்தை விட்டு விரிவடையாது. அன்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாக்கா அது வந்துடும். நம் மனம் அன்னை பக்கம் உள்ளவரை அகந்தைக்கு வெற்றி இல்லை. நம்ம அன்னைதான் முக்கியம்னு சொன்னது அகந்தை வெற்றி பெறாது. நம்ம சிறிதாக அகந்தை கரைந்து விடும். நமக்கு தயக்கம் உள்ளவரை நமக்கு வெற்றி இல்லை. இது சரியா வருமா, அன்னைட்ட விட்டுட்டா இருந்தா காரியம் கெட்டுவிடுமோ அப்படிங்கிற நம்ம தயக்கம் வந்ததுன்னா அப்ப நமக்கு வெற்றி இல்லை. அங்க மறுபடியும் அது அகந்தைன்னு வச்சு நம்ம அகந்தை வென்றால் ஆன்மா சுருங்கும். திருப்பி முதல்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குங்கிறது உண்மை, அது உயரறிவுங்கிறது உண்மை. ஆனா அது வெளிப்படாம டார்மெண்டா மறைஞ்சிருக்குது. அது வெளிப்படுவதற்கு தான் இந்த சமர்ப்பணமும் சரணாகதியும். அந்த அகந்தை வெளிப்பட்ட ஆன்மா சுருங்க விடும். கொஞ்சமா திருண்டி போயிடும். நம்ம மலராது. நம்ம உயரறிவுக்கு போக மாட்டோம். பரிணாமத்தில் அடுத்த நிலைமையில் போக முடியாது. அதனால அகந்தை சமர்ப்பணத்தையும் சரணாகதியையும் பயன்படுத்தி ஆன்மா சுருங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அகந்தை வென்றால் ஆன்மா சுருங்கும். சுருங்கும் ஆன்மாவால் வாழ்வு நிரந்தரமாக மலராது. வாழ்வு மலர்ச்சி இருக்காது. ஆன்மா விரைத்தாக்க வாழ்வுல மலர்ச்சி வராது. யோக வாழ்வாக மாறாது. அகந்தை வளர்வதால் வளரும் வாழ்வு நிலையாதது அல்லது அன்று, சரியானதும் அன்று. அகந்தையினால வளர்ற வளர்ச்சி பார்க்குறோம். அரசியல்ல அகந்தையினாலதான் வர்றாங்க. ஒரு கட்சி கொஞ்ச நாளைக்கு ஆட்சி பண்ணுது. அவனுக்கு அகந்தை மீறி அவன் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா அடுத்த எலெக்ஷன்ல அவன் தோத்து போறான். அடுத்தவங்க வந்துடுறாங்க. ஞாபகம் வச்சுங்க, நேரு இருந்த வரைக்கும் அவர் தான் பிரதம மந்திரி. சுதந்திரத்துக்கு அப்புறம் நேரு இருந்த வரைக்கும் அவர் தான் பிரதம மந்திரி.
ஏன்னா அவர் அந்த கோபமா பேசுவார், அதெல்லாம் இருப்பார் அவர். ஆனா அவருக்கு இது கிடையாது. இல்லாத அவருக்கு அப்புறம் தான், அவர் இறந்த பிறகுதான் அடுத்த பிரதம மந்திரியே வர முடிஞ்சது. ஆனா மத்தக்கு பிறகு மாறிட்டே நல்ல ஆன்மா சுருங்கும். அகந்தை வென்றால் ஆன்மா சுருங்கும். சுருங்கும் ஆன்மாவால் வாழ்வு நிரந்தரமாக மலராது. அகந்தை வளர்வதால் வளரும் வாழ்வு நிலையானது அல்ல. நான் சொல்வேன், அகந்தையினால வளர்ந்தது மாறி சொல்லி வரும். சரியானதும் என்று எதிர்காலம் ஆன்மாவுக்கு அகந்தை இல்லை. ஆன்மா வளர்ச்சி இருந்தால் தான் இந்தியா ஆன்மீக நாடு. ஆன்மீகம் வளரணும்னு சொன்னா இது புற சடங்குகள் என்ற மதத்தினால் இல்லை. வேதாந்த சொல்கின்ற இந்த உண்மையான அகந்தை இல்லாத இந்த பிரம்மத்தினுடைய ஆதிக்கத்தில் வருகின்ற அந்த சரணாகதியும் சமர்ப்பணத்தையும் அடிப்படையாக கொண்ட இதுதான் அந்த ஆன்மா வெளிவந்து ஆன்மா இந்த உலகத்தை ஆண்டால் அது அதுதான் அரவிந்தரன் என்று நோக்கம். பூலோகம் சொர்க்கமாக வேண்டும், இந்த வாழ்வு உயர்ந்த வாழ்வாக மாற வேண்டும் நோக்கம். அது நிச்சயமாக நடக்கும். அகந்தையை விட்டு வெளிவதற்குரிய வழி சமர்ப்பணமும் சரணாகதியும். நம்முடைய பிடிவாதத்தை, நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய அபிப்பிராயங்களை, நம்முடைய நோக்கத்தை இதையெல்லாம் வற்புறுத்தாம அன்னையிட்ட விட்டுட்டா எது சரியானதோ அதை அன்னை நடத்தி காட்டுவாங்க. அப்போ வாழ்வு மலரும். அதான் தலைப்பு வந்து அகந்தை விரிவடைந்தால் வாழ்க்கை சுருங்கும், ஆன்மா மலர்ந்தால் வாழ்க்கை விரிவடையும். எப்படி விரிவடையுங்கிறத போன இதெல்லாம் பார்த்துங்க. வாழ்க்கை வளமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக மாறும். காரியங்கள் எல்லாம் தானா நடந்துட்டு இருக்கும். என்ன கோர்ஸ் கிடைக்கணுமோ அது கிடைக்கும். சிறப்பு இது எல்லாமே கிடைக்கும். நிச்சயமாக வெற்றி தான் வரும். நம்ம விழிப்பா இருக்கிறதெல்லாம் நம்முடைய அகந்தை குறிக்கிடாம பார்த்துக்கிட்டா அதுக்கு வழி சமர்ப்பணமும் சொன்னாங்க. செஷன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. ரெக்கார்டிங் வந்து இன்னைக்கு ஈவினிங் போடுறேன். தேங்க்யூ.